காலை வணக்கம். இப்போ கிளீனிங்கோட 2வது நாள். காலையிலே ஒரு 8 மணிக்கு கழிச்சு கிளம்பி நான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கோட நாள் அப்படியே பார்ப்போம். நேற்று கொஞ்சம் ஓகேவாக தான் போணுச்சு, ஆனால் ராத்திரி மட்டும் கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ, குட் மார்னிங். இந்த லிஃப்ட் வர்ற கட்டி ஒரு அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம். நான் பின்னே போய் விட்டுட்டு வந்துட்டேன். படி ஏறணுமா? 22 மணில ஏறணும் வச்சுக்கோ. 10 நிமிஷம் போயிடா. இன்னைக்கு போனோடனே அப்புறம் மத்தியானம் திருப்பி வந்துட வேண்டியதான் வீட்டுக்கு. இன்னைக்கு நம்ம நேத்து மலேசியன் ட்ரை பண்ணோம். இன்னைக்கு நம்ம பெரிய இதா வெஸ்டர்ன் ட்ரை பண்றோம். ஆமா, அழகா தான் இருக்கு கடை. நீங்க பார்த்த மாதிரி இருக்கா? மூணு சேர்த்துருமா? நாய்க்குட்டி பதில் எனக்கு பிடிச்சதே இதுதான். நான் இன்னொன்னு ஆர்டர் பண்ண சாப்பிடாது வாழ்க்கையில தண்ணி மட்டும்தான். நடிக்குதுங்க. எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன் நீங்களே பாருங்க. சாப்பாடு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஆனா எங்களை ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன் முடியல? எங்களை கூட்டிட்டு வரக்கூடாது. ஆனா உண்மையே நல்லா இருந்துச்சு. மத்தவங்க நம்மள மாதிரி இருக்கு. நான் எங்களை சொன்னேன், அவங்கள நான் எங்க சொன்னேன்? புண்ணியம் இல்ல நம்மலாம் சாப்பிடுறதுக்கு. நாசிலிமா கூட நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆனா அது கொஞ்சம் இருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஆள் இருந்தீங்கன்னா ஒரு இது ஆர்டர் பண்ணி 2 பேர் சாப்பிடுறேன். ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இந்த உலகத்துல. ஆமா, ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. கொரா சாப்பிட்டு அப்பப்போ பசி. நம்ம எல்லாத்துக்கும் காசு பட்ஜெட்டா பாக்கணும். இப்போ நாங்கள் கேக் லாக்ஸி வந்தோம். பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, 3 பள்ளி தான். கோயிலும் ரொம்ப 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 அழகாக இருக்குது. இந்த மெயினே அவங்க அந்த அம்மா தான். ஆமாம், ஆனால் இதோட ஹிஸ்டரி எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் கொஞ்சம் நல்லா காமாக இருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய நாள் தான். ஆமாம், இன்னைக்கு அவங்களோட சைனீஸோட நாளும் கூட, அதனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லக்கி சங்கிலியில் அந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க. நாளைக்கு தானே ஆடியம்மா. சும்மா நம்பி எடுக்க நீதான். சும்மா கிளி நல்ல விதமா தான். சும்மா கிளி வேகமா. எங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இதுல பாப்போம். இது என்னமோ 2 கடிச்சிருக்கு. நம்ம டிரான்ஸ்லேட்ல பாப்போம். வாங்க. இது ஒரு லக் மாதிரி. அதில் நிறைய பிஸ்னஸ் இல்லைன்னா ஃபாதர்லாம் இருக்கும். அதில் எழுதி போட வேண்டியதான். இது இதில் போட்டுற வேண்டியதான். ஆனால் அவ்வளோ தெரியல. அது இங்கே போடலாம். நம்மளோட முடியல இதோ இங்க யாருக்கெல்லாம் போட்டோ பிடிக்குமோ இங்க வரலாம். செம்ம ஒரு ஸ்பாட் இருக்கு, அழகா இருக்கு.
நம்ம வந்து இப்போ அது வாங்கணும், கொஞ்சம் லக்கானது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாங்கி வீட்டில் வைக்கலாமே அப்படின்னு வாங்கியிருக்கோம். இப்போது கோயிலுக்கு மேலேயே ஒரு டேம் இருக்குது. இப்படிதான் போடணும் தாத்தா மாதிரி. டேம் இருக்குது. அந்த டேம் பேர் என்னன்னு தெரியல. நான் கீழே போய் காட்டுறேன். மேலே இன்னும் அழகாக இருக்குது, கீழே இன்னும் அழகாக இருக்கும். கரெக்டாக நான் பச்சை கலர் நேச்சரோட போட்டு வந்திருக்கேன். எனக்கு பாருங்கள், செம்ம ஒரு அழகான ஒரு வியூ, அழகாக இருக்கு. இதுதான் நம்ம வந்த கோயில். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே இருக்கோம். நீங்க வளையமா நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். ஓகே, இல்ல இல்ல அப்படியே போங்க, எடுத்துடலாம். தெரியுதா? தெரியுது. கண்டிப்பா தொடர்பு நான் கண்டிப்பா வரணும். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு டிராவல்ல இப்ப சாப்பிட வந்திருக்கோம். என்ன பண்ணி 1.5 மணி நேரம் தூங்கிட்டேன் நான் காடியிலே. என்ன சாப்பிட வந்தோம்னா நாசி கண்டார். நாசி கண்டார்னா என்னன்னா எல்லா கறியையும் கொண்டாடுங்க. காடியை தாண்டிக்கிறேன். ஓகே, எல்லா கறியையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அந்த நாசி கண்டார். அது மலேசியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மலேசியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். மலேசியா யார் வரீங்களோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ அது பிடிக்காது. ஆமா, சொந்தமா சாப்பிடணும் ஒரு மாதிரி கஷ்டமா. ஆமா, இன்னொன்னு எனக்கு இந்த கறி கலந்து ஒரு கறியே நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். நிறைய கறினா கொஞ்சம் காததாளா. ஸோ யார் வரீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. அது வந்துட்டு 48 வெள்ளி 70 காசு. சாப்பாடு காட்டுங்க. இது வந்து நல்லா இருக்கும். இங்க வந்துட்டு ayam bawang biasa, ayam goreng berempah, kobis, telur rebus, udang kari. அதாவது ஊடங்கறி, முட்டை பொரியலா அது, அப்புறம் கோபிஸ் பொரியல் மாதிரி, ஏன்னா முட்டை கோசா அது, அப்புறம் கோழி பொரியல் வந்து நார்மல், அப்புறம் பிரியாணி. இவ்வளோதான் இன்னைக்கு ஒரு மத்தியான சாப்பாடு. பாப்பா எப்படி இருக்குது? இவ்வளோதான் அந்த விளாக்கு. இல்லை இவ்வளோதான் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு அதுக்கப்புறம் நைட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே.